நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நிறைய டிப்ஸு அண்டு ட்ரிக்ஸு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்றுக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த சம்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸு, உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படும். அதுபோக 10th எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். வணக்கம் மாணவர்களே, நான் கதிரவன். இங்கே நம்ம ஏற்கனவே முக்கியமான கணக்குகள் 2 மதிப்பெண், அதாவது 2 மார்க்ஸ் சம்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 மார்க் சம்மில் நாம் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் எக்ஸசைஸை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுங்க. எக்ஸசைஸ் 1.1ல் 1, எக்ஸசைஸ் 1.1ல் 1, 2, 3 இந்த 3 கணக்கும் ரொம்ப முக்கியமான கணக்கு, பார்த்துக்குங்க. 1வது கணக்கில் ஃபஸ்ட்டு சம்மில் மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ இந்த 3ஐயும் நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏ கிராஸ் பி எப்படி பண்ணணும்னு. இப்போ கொடுத்துருக்கக்கூடியது கிவன், இதை நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி மார்க் போடுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிவன் எழுதுனா 1 மார்க்கும், ஆன்சருக்கு 1 மார்க்கும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக 2 மார்க் வரும். இது 2 மார்க் சம்மாக இருந்தால். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிவன் எழுதியே ஆகணும். அப்போ ஏவோட வேல்யூ 2, -2, 3 இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். பியோட வேல்யூ 1, 4 -4 இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த 2ஐ வச்சு இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 2, 1, அடுத்து இது 2, -4, அதுக்கடுத்து அதே மாதிரி -2, 1, -2, -4, அதே மாதிரி 3, அடுத்து 3ல் வச்சுக்கலாம் 3, 1, 3, 4 வந்துருச்சா. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஏவோட வேல்யூ நம்பர் ஆஃப் ஏன்னா இந்த ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 எலமெண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் பியில் 2 எலமெண்ட் இருக்குது. இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா மொத்தம் 6 எலமெண்ட் வரணும். 6 எலமெண்ட் இருக்கா. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்து ஏ கிராஸ் ஏ. இப்போ இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க, அப்படி தானே. ஆனால் இதுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நமக்கு கொஞ்சம் குழப்பமான கேள்வி. பார்த்துக்குங்க, ஒரே ஒரு நிமிஷம். 2வது கேள்வியை பாருங்களேன். ஏவோட வேல்யூவும் P, Q, பியோட வேல்யூவும் P, Q. அப்போ ஏவோட வேல்யூ P, Q இது கிவன் எழுதணும். பியோட வேல்யூவும் P, Q இதை கண்டிப்பாக நம்ம எழுதி ஆகணும். சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிருவோம். இதையும் பெருக்கி எழுதுவோம். அதே மாதிரி பி கிராஸ் ஏ, இது ரெண்டையும் மாற்றி போட்டு எழுதுவோம். அப்புறம் ஏ கிராஸ் ஏ, மொத்தம் 3. சரிங்களா. இது நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேள்வி நமக்கு கொஞ்சம் குழப்பத்துக்கு உண்டான கேள்வி தான். எந்தெந்த கேள்வி நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ ஏவோட வேல்யூவை பாருங்களேன். ஏவோட வேல்யூ m, n. அதே பியோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குன்னா பை மட்டும்தான் இருக்கும். இருக்கா. இந்த பையனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒன்றுமே இல்லாததோட நாம் ஏதாவது ஒன்று பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே இல்லாததானே கிடைக்கும். கரெக்டாக பாருங்களேன். இப்போ m கிராஸ் என்னோட நான் பையை மல்டிப்ளேஷன் பண்ணும்போது எனக்கு எம்டி செட்டு தான் கிடைக்கும். எம்டி செட் எதுவுமே கிடைக்காது. எம்டி செட் ஒன்றுமே இல்லை அதில். அதே மாதிரி ஏ கிராஸ் ஏ, ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் m, n, பியோட வேல்யூ பைன்னு கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டினே அதுதான், நல்லா பார்த்துக்குங்க. ஏ கிராஸ் ஏ, இப்போ ஏவையும் m, n-ஐயும் இன்ட்டு m, n ஏ கிராஸ் ஏ. ஏன்னா ஏவையும் நாம் என்ன செய்கிறோம்? மல்டிப்ளேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது m, n அப்படின்னு வரும். வருதா. இது ஏ கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னா பியோட வேல்யூ பை இன்ட்டு
m, n. இது ரெண்டையும் பையன் நாம் சொன்னோம்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே இல்லாதான் கிடைக்கும். அதுதான் எம்டி செட்டுன்னு பேர். அதுக்கு பேர் இப்படி வார்த்தையில் எழுதினாலும் சரி, இதில் எழுதினாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். மற்ற கேள்வி எல்லாம் முக்கியம் இல்லையா சார், இந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் 5 மார்க் சம்ஸில் வரும். ஆல்ரெடி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நாம் 2 மார்க்கில் ஒரு 20 சம்மு அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா அது மாடல் உங்களுக்கு. அதில் ஒரு 20 சம்மில் நமக்கு ஒரு 5% நமக்கு கிடைச்சாலும் கூட ஒரு கேள்வி 2 கேள்வி கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 7 மார்க் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? சரி, இப்போ ஏவோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4 அப்படி கொடுத்துருக்குறாங்க. இது எக்ஸசைஸ் 1.2ல் இது 2வது கணக்கு. அது ரொம்ப முக்கியமான கணக்கு, நல்லா பார்த்துங்க. அண்ட் ஆர்பி ரிலேஷன், இந்த தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னா, இஸ் அ ஸ்கொயர், வர்க்கம்னு நம்ம சொல்கிறது தமிழில், இஸ் ஸ்கொயர் ஆஃப் அண்ட் ஏ. இப்போ ஏவோட ஸ்கொயர், இப்போ ஏவை பூரா ஸ்கொயர் பண்ணுறோம். ஏவை பூரா ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஸ்கொயர் ஆன் ஏ. இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. 4, 9, 16 அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏ இன்ட்டு ஏ. இப்போ ஏவையும் பெருக்குனா நமக்கு அது சப்செட்டாக இருக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. கேள்வி அதுதான், ரைட்? ஆர் அஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ. ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன். டொமைன்னா இங்கே நம்ம படம் போடும்போது ஃபஸ்ட்டு நாம் இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம் அதுதான் டொமைன். சரிங்களா? அந்த டொமைனை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ 1ன்னு போட்டால் நமக்கு 1ன்னு இருக்கணும். சரிங்களா? 2ன்னு போட்டால் 4 கிடைக்குதா? ஏன்னா ஸ்கொயர், நல்லா பாருங்கள், ஸ்கொயர். இப்போ ஏக்கு 1 போட்டால் இங்கே 1, 2 போட்டால் 4, 3 போட்டால் 9 அப்படி கிடச்சிட்டே வரும். ஆனால் இங்கே வேல்யூ என்ன, 45 தான் இருக்குது. இங்கே 6ஓட நின்றோம். ஏன் அதுக்கு மேலே வரல அப்படின்னா, 7 ஸ்கொயர்னால் அதனுடைய வேல்யூ 49. இங்கே இருக்கிறதே 45 தான் இருக்குது. அப்போ 49 போகிறதுனால இப்போ 7 எடுத்துக்கக்கூடாது, 6 வரைக்கும் தான் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ டொமைன் என்ன கொடுக்குறோம், இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய். அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 1, 2, 3, 4, 5, 6. இந்த வேல்யூ போட்டால் ஒய்யில் என்ன வேல்யூ கிடைக்குது? சப்போஸ் இங்கே ஒய்யோட வேல்யூ நமக்கு 1, 4, 9, 16, 25, 36. கிடைக்கிற ஆன்சர் தான் ரேஞ்சு, கோடொமைன் கிடையாது. கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு ரேஞ்சு. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 1, 4, 9, 16, 25, 36ங்கிறது கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த கேள்வியில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, எக்ஸ் கமா ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸோட நாம் என்ன பண்ணணும்னா 3யை ஆட் பண்ணணும். இப்போ கூட்டிக்கிட்டே இருக்கணும். 0 + 3 3, 1 + 3 4, 2 + 3 5, அடுத்து 3 பண்ணோம்னா 6, 7, 8 வருதா? அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 3, 4, 5, 6, 7, 8 போட்டிருக்காங்களா? பாருங்கள், இருக்கா? இப்போ கேள்வி என்னென்னா, டிட்டர்மைன் டொமைன் அண்டு ரேஞ்ச். டொமைனை கண்டுபிடிக்கணும், ரேஞ்சு அதாவது மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறோம்னா இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டோமோ அது டொமைன். எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டோம், 0, 1, 2, 3, 4, 5ன்னு போட்டோமா, அதுதான் டொமைன். அப்போ ரேஞ்சுன்னா என்ன வேல்யூ கிடைச்சதோ, ஆன்சர் என்ன கிடைச்சிச்சோ அதுதான் ரேஞ்ச். வருதா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸோட வேல்யூவை போட்டுட்டு டொமைனில் போட்டுட்டு ரேஞ்சோட வேல்யூவை ஒய்யை கொண்டு வந்து போட்டுருவோம். அப்படி போட முடியாது சில நேரங்களில். ஏன் அப்படின்னா அது அடுத்தடுத்து வரும், அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அடுத்து 4வது கேள்வி. இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வி, கவனிச்சுக்குங்க. இப்போ ஒய் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் என்னவா இருக்குது, 2, 3, 4, 5ன்னு இருக்கா.
ஒய் என்னவா இருக்குது 1 2 3 4ன்னு இருக்குது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், 2 விதமாக போடலாம். இப்போ பாருங்கள், முதல்ல எக்ஸோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 2ன்னு இருக்கா ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ஓரத்தில் இங்கே என்ன இருக்குது 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 1, 2 இன்ட்டு 1 2. அப்போ 2 ஈக்குவலாக இருக்கா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ 6 ரிலேஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு இருக்குது. அடுத்து பார்க்குறோம் அதே மாதிரி 4க்கு சப்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ 3க்கு போட்டிங்கன்னா வராது. இப்போ 3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இது ஃபஸ்ட்டு வேல்யூ முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் வேல்யூக்கு வர்றோம். இங்கே 3 இன்ட்டு 2 2 2 4 தான் வரும், 3 வராது. அப்போ இங்கே நமக்கு என்ன வரல, கிடைக்கல, 3ங்கிறது கிடைக்கல. அடுத்து 4 தான் கிடைக்கும், 5 கிடைக்காது. ஏன்னா 2ஆம் வாய்ப்பாடில் வந்து நமக்கு ஒற்றைப்படை எண் கண்டிப்பாக வராது. சரிங்களா? ஸோ இப்போ வேல்யூ நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 மற்றும் 4 தான் நமக்கு வேல்யூவே. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த டொமைனும் ரேஞ்சையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், எக்ஸில் என்ன இருக்கோ அது வந்து டொமைன், அது நமக்கு தெரியும். ஆனால் ரேஞ்சில் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, இது 2 தான் ரேஞ்சு. ஒய்யோட வேல்யூவை ஃபுல்லாக போட்டோம்னா அது ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தப்பாக போயிடும். என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதுதான் ரேஞ்சு. நான் திருப்பி சொல்கிறேன், என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதுதான் ரேஞ்ச். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, கிராஃப் பார்க்கணும். இப்போ போட்டதுக்கு மட்டும் கிராஃப் போட்டால் போதும். 2 பாயிண்ட்டுக்கு 2 போட்டால் நமக்கு ஒய்யில் 1 கிடச்சிருச்சு. அடுத்து எக்ஸில் 4ன்னு இருந்தால் ஒய்யில் 2ன்னு இருக்கும், இருக்கா? அவ்வளோதான். அடுத்து ரோஸ்டர் ஃபார்மு, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. இது வந்து நமக்கு 2 பாயிண்ட்டை எழுதுகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது செகண்ட் கொஸ்டின், அதே தான். ஒய் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 3. எக்ஸோட நாம் எதை ஆட் பண்ணணும், 3யை ஆட் பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். அதுக்கு நம்ம இது போடணும், ஆரோ டயக்ராமு, கிராஃபு இதெல்லாம் போடணும். இது ஒரு 2 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து என்ன அப்படின்னா, இங்கே 1.3ல் 1 5 6 இந்த 3 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்குறோம். எக்ஸ் கமா ஒய் இஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர்லேருந்து இருக்கணும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னா 2x அப்படின்னு இருக்கணும். இப்போ பி எ ரிலேஷன் ஆன் n, ஃபைண்ட் டொமைன், கோடொமைன் அண்டு ரேஞ்ச். இப்போ 3மே வரும் பாருங்களேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னென்ன இருக்கணும், எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து படம் போட்டால் தான் உங்களுக்கு அது புரியும். இது எக்ஸு, இது ஒய் வச்சுக்கோங்களேன். நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எதுலேருந்து தொடங்கும், 1லேருந்து தொடங்குமா, 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்குமா. அதே இது ஒய்யும் அதே மாதிரி 1 2 3 4 5 6ன்னு போயிட்டே இருக்குமா. இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் என்ன, ஒய் ஈக்குவல் டு 2x. அப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, 2ஓட எக்ஸை மல்டிப்ளேஷன் பண்ணணும். 2 1 இஸ் 2 வந்துருச்சா. அப்போ 1ன்னு போட்டால் நமக்கு 2 கிடைக்கும். அடுத்து இங்கே 2வும் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு 2 4. அப்போ 2 போட்டால் 4 கிடைக்குது, சரிங்களா. அடுத்து 3 போட்டால் 6 கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அன்சோவான் போய்கிட்டே இருக்கும், இதுவும் போய்கிட்டே இருக்கும், நமக்கு நிற்காது, வேல்யூ நிற்காது. அப்போ டொமைன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 1 போடுறோம், 2ம் போடுறோம், 3ம் போடுறோம், அது மாற்றம் இல்லை, டொமைனு அப்படியே தான் இருக்கும். கோடொமைன்லேயும் மாற்றம் இல்லை, ஏன்னா கோடொமைனில் ஒய்யில் என்ன இருக்கோ அதுதான் கோடொமைன். ஆனால் ரேஞ்சுங்கிறது நமக்கு என்ன வேல்யூ வருதோ, நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ரேஞ்ச். 2 4 6 8 10 அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா 1ஓடதெல்லாம் கனெக்ஷன்லாம் இருக்குது. இங்கே 3ஆம் சம்மு ரொம்ப முக்கியமான சம்மு, நல்லா கவனிச்சுங்க. x² - 5x + 6 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு f ஆஃப் -1, இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக -1 சப்ஜெக்ட் பண்ணணும். இதுதான் சொல்யூஷனு. அப்போ -1 சப்ஜெக்ட் பண்ணும்போது -1² -5, இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக -1 + 6. அப்போ -1² வேல்யூ 1, -× -+, +5 + 6.
இப்போ மொத்த வேல்யூ நமக்கு 12 கிடைக்கும். கிடைக்குதா? இப்போ -1 போட்டால் நமக்கு 12 கிடைக்கும். அடுத்து 2a போடுறோம். எதுக்கு பதிலானா எக்ஸை எடுத்துகிட்டு 2a போடுறோம். அப்போ 2a த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? 2a இன்ட்டு 2aன்னு எழுதுவோமா? 2 2s are 4 a இன்ட்டு a ஸ்கொயர். அப்போ 4a ஸ்கொயர் வருதா? 5 இன்ட்டு 2a 2 10 10a ப்ளஸ் 6. அப்போ வேல்யூ வந்து -10a ப்ளஸ் 6. ஓகேவா? அடுத்து 2 போடணும். 2 ஆல்ரெடி ஈஸி போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா -1 போட்ட மாதிரி தான் 2ம் போடணும். இந்த சம்மை பார்த்தீங்க அப்படின்னா f of x - 1. அப்போ x - 1 தான் ஹோல் ஸ்கொயரு. ஏன்னா இந்த எக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக x - 1 சப்ஜெக்ட் பண்ணுறோம். -5 இன்ட்டு x - 1 ப்ளஸ் 6. ஏன்னா எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல x - 1 போடணும். அப்போ இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கனால எப்படி எழுதுவோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1. இந்த -5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. இப்போ வேல்யூ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது, வேறு எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்கிறனால அப்படியே எழுதிடுறோம். இங்கே நல்லா பார்த்துங்க, இங்கே -2x, இங்கே ஒரு -5x. அப்போ இந்த ரெண்டும் ஒரே சிம்பிளில் இருக்கிறதுனால ரெண்டையும் நாம் கூட்டி ஒரே சிம்பிளை போடணும். -7x. இப்போ பாருங்கள், ஒரு 5 ப்ளஸ் ஒரு 6 11, 11 ஒரு 1 12. அப்போ மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் -7x ப்ளஸ்ஸு 12. இங்கே வேல்யூ வந்து எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்ஜெக்ட் பண்ணணும், கரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ தான் வேல்யூ கரெக்டாக வரும். இது ஒன்று. இந்த 4 சம்முமே 2 மார்க்கில் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த 4ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு 2 மார்க்காக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 3வது சம் பார்த்தாச்சு. இப்போ 5வது சம்மு நமக்கு ரொம்ப முக்கியமான சம்மு. 5வது சம்மை பொறுத்த வரைக்கும் f of xனுடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2x + 5. எக்ஸ் வந்து என்னவா இருக்கக்கூடாதுன்னா 0வா இருக்கக்கூடாது. அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, ஃபஸ்ட்டு x + 2 போகணும். இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக x + 2 போகணும். போட்டிருக்காங்களா? அப்போ 2 இன்ட்டு x + 2 ப்ளஸ்ஸு 5. அப்போ இதை உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 2x + 4 + 5 எல்லாத்துக்கும் மல்டிப்ளேஷன் பண்ணுவோமா? அப்போ இங்கே வேல்யூ என்ன கிடைக்கும்? 2x + 9 கிடைக்குமா? இப்போ வேல்யூ பாருங்கள், வருதா? 2x + 9. அடுத்து f of 2ன்னு போடுறோம். அந்த 2x + 5ல் இருந்தே நம்ம பண்ணணும். 2x + 5 அந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். 2 இன்ட்டு 2 4, 4 + 5 9. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ எப்படி மாறும்னா இந்த +9ம் -9ம் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதம் 2x/x. அப்போ ஒரு எக்ஸுக்கும் ஒரு எக்ஸு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸு நமக்கு 2 மட்டும்தான் ஆன்சரு. சரிங்களா? அப்போ 1 3 5 இந்த 3 சம்மையும் நம்ம பார்த்தாச்சு. 6வது சம்மும் ரொம்ப முக்கியமான சம்மு தான், பார்த்துக்குங்க. இதில் வந்து 4 சப்டிவிஷன் இருக்குது. இந்த 4 சப்டிவிஷனையுமே நீங்கள் போட்டு எனக்கு சொல்லுங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருதுன்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் போக நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க.